ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸு சொல்கிற அளவுக்கு இங்கே சரியாக அந்தளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. சில பேர் ஃப்ரெண்டுன்ற அர்த்தமே புரியாமல் சில பேர் இருப்பாங்க. ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படி நம்ம என்ன பண்ணுறது? நம்ம எவ்வளோ தான் ஃப்ரெண்டாக பழகினாலும் அவங்க ஏதோ நம்மளை அந்தளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறத விட அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நட்புன்ற ஒரு உணர்வு வரல தான் சொல்ல முடியும். ஆமாம், எனக்கு ஒருத்தன் இப்படி பண்ணியிருக்கான். ஒருத்தன் சொல்ல முடியாது, எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் உண்மையான ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்க ஏகப்பட்ட பேர். அப்போ அவங்க யாருன்னு சொல்ல பேர் சொல்லலாம் எனக்கு விருப்பம் இல்லை. அவன் ரொம்ப வருஷமாக பழகிட்டா இருக்கான். வந்து கிட்டத்தட்ட 1வது பழகிறேன் வச்சுக்கோங்களேன். அவன் என்ன சொல்கிறான்னா, நான் தான் உனக்கு 1வது பழகிக்கிட்டு இருக்கேன், நீ ஏன்டா என் கூட இப்படி பழகுற அப்படின்றான். எத்தனை வருஷம் பழகுறோன்ற முக்கியம் இல்லை, எப்படி பழகுறோன்னு தான் முக்கியம். இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் நான் என்னங்க பண்ணுறது? அதான் ஒரு வீடியோவை எடுத்து போகலாம் பார்த்தேன். அவன் வீடியோ அப்லோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இதுவும் ஒரு கண்டென்ட்டாக போடுவோம்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கேன். எனக்கு அவ்வளோ பேச தெரியாது, இருந்தாலும் இதில் நான் ஒரு சில இதை அப்லோடு பண்ணிக்கிறேன். இதை அவன் கண்டிப்பாக பார்ப்பியான். இதுக்கு ஒரு 2-3 வார்த்தை சொல்லுவியான். அப்புறம் என்னங்க, அவங்க வந்து கால் பண்ணுவாங்களாம், நம்ம வந்து பிஸியாக இருக்கோம், அவசியம் எடுக்க முடியல. கண்டிப்பாக நான் ஃபோன் வந்து வீட்டில் கொடுத்து போயிட்டேங்க. கொஞ்ச நாள் ஃபோன் என் கையிலே இல்லை. நாங்கள் புதுசாக கடை ஓப்பன் பண்ண வாசி ஃபோன் வந்து கடைக்கு தேவைப்படும் சொல்லி, அதனால அவங்க அர்ஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து வீட்டில் கொடுத்து போயிட்டேன் ஃபோனை. அதாசி அப்போ வீட்டுக்கு கால் பண்ணால் வீட்டில் இருக்கலாம் எடுப்பாங்க. அது என்ன சொல்கிறான், நீ அங்கே இருந்துக்கிட்டு மற்றவங்கள விட்டு பேச விட்ற, இதெல்லாம் பேச்சாங்க. இதெல்லாம் சரியா? பிடிச்சா பழகு, பிடிக்கலையா சொல்லிடு, உன் நம்பர்லாம் அழிச்சிட்றேன், உன் நம்பர்லாம் பிளாக்கில் போட்டுறேன் அப்படின்றான். இதில் கேட்டால் 1 வந்து பழகிருக்காங்க. கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு மேலே பழகிருக்காங்க. 14 வருஷம் 15 வருஷம் பழகிருக்கும். இப்படி அசால்ட்டாக சொல்கிறான். நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அது அவங்கவுங்க விருப்பம். பிடிச்சா பழகுங்க, பிடிக்கணும்னா கலந்துக்கங்க. நான் ஒன்றும் சொல்லலை. நானும் எவ்வளோ தாங்க இது பண்ணுறது? நான் யாருக்கும் சொல்லி தான் காக்க மாட்டேன். அவங்களுக்கு தெரியணும். இத்தனை வருஷம் பழகிட்டு இவன் இப்படி பண்ணுறப்ப எனக்கு சங்கடமாக தான் இருக்குது. ஏதோ நான் தான் தப்பு பண்ண மாதிரி தெரிஞ்சு இன்னொருத்த வேணா சொல்கிறான்னா, நீ ஒன்றும் தப்பாக பண்ணலடா அப்படின்றான். அவனு கிட்டத்தட்ட என்கிட்ட 13 வருஷம் 15 வருஷம் பழக்கம் தான் அவனும். சும்மாலாம் சொல்ல முடியாதுங்க. பலர் வாழ்கிற ஒரு வாழ்க்கை நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடணும். இவங்க இப்போல்லாம் பண்ணுறது பார்த்து நமக்கு தான் சங்கடமாகுது. ஓகே, எல்லோரும் எப்பயும் ஒரே மாதிரி இருப்பாங்க சொல்ல முடியாதுல்ல. அவங்க இஷ்டத்துக்கு மாறிக்கங்க. இதுவே அவங்க பண்ணுறப்ப, இதுவே நான் கொஞ்சம் ஃபோன் எடுக்காமல் இருந்தேங்க, அது வந்து அவனுக்கு ஓகேவா? இதுவே என்ன அவள் இப்படி பார்த்துட்டு போகிறாங்க. ஒரு சில பேர் நமக்கு இப்படி பண்ணுறப்ப சங்கடமாக தாங்க இருக்குது. லைட்டாக வளர்ந்துக்க மாட்டேன், நீங்கள் ஒத்துக்கிட்டு போகிறேன். நான் ஒன்றும் சொல்லணும்னு இது இல்லை, அது அவங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, பல வரையும் பழகிக்கோங்க. எவ்வளோ யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது ஒரு வாட்டி உடஞ்சிருச்சுன்னா திரும்ப ஒட்டுறது ரொம்ப கஷ்டம்தாங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறது. நீங்கள் சண்டை போட்டு பிரியிற வேறு, ஒருத்தவனை நீங்கள் வந்து புரிஞ்சிக்காம அவனை வந்து வேதனைப்படுத்தி அவன்கிட்டேருந்து பிரியிறப்ப அது வேறு. ஃப்ரெண்ட்ஷிப்பில் சண்டை வரும் தான், ஆனால்
இப்படிலாம் ஆடக்கூடாதுங்க. 15 நிமிஷமாக பழகிட்டு அவனை புரிஞ்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப தப்புங்க. சரி, ஓகே. அதே தான் சொல்கிறப்ப சரி நான் என்ன பண்ணுறேன், அவன் சிச்சுவேஷன் போட்டுருக்குன்னு சொல்லி நான் விலகி போயிடுறேன். அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறேன். ஆனால் அவனுக்கு எதாவது நடந்தால் மட்டும் ரத்தமாக நினச்சிக்கிறான், நமக்கு எதாவது நடந்தால் மட்டும் டொமேட்டோ சாஸ்ன்னு நினச்சிக்கிறான். என்னங்க பண்ணுறது? விடுங்க, இதுதான் சொல்ல விருப்பம் இல்லை. ஓகே, குட் பாய்.